ஹாய் ஹலோ வெல்கம். இது நம்ம டிஐடி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கம்ப்யூட்டரில் பேசிக் விஷயங்களை பார்க்குறோம். வழக்கமாக இன்றைக்கி நம்ம பேடிஎம்மில் இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன, பேடிஎம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பேடிஎம்மை வந்து நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பேடிஎம் வேலண்ட், இன்னொன்று வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசன்றது நான் அடுத்த வீடியோவில் ஃப்யூச்சர் வீடியோலையும் சொல்கிறேன். முதல்ல பேடிஎம் வேலண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். பேடிஎம் வேலண்ட்டில் இருக்கிற மணியை வந்து நம்ம பேடிஎம் மூலிமா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மேலே பே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கேன் கோடு வந்து பார் கோட் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா அவங்க பேடிஎம்மோட மொபைல் நம்பரை கேட்டு அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணலாம். டைப் பண்ணனா அவங்களோட நேம் காட்டும். அந்த நேம் யூஸ் பண்ணி நம்ம வேலண்ட்லேருந்து அவங்களுடைய பேடிஎம் வேலண்ட்டுக்கு நம்ம காசு அனுப்பலாம். இப்போ என்னுடைய வேலண்ட்டில் காசு இல்லை, அதனால் அது அந்த மாதிரி 0 காட்டுது. ஸோ இப்படி தான் வந்து பேடிஎம் வேலண்ட் யூஸ் பண்ணி நம்ம இன்னொருத்தருடைய பேடிஎம்க்கு காசு அனுப்பணும். இன்னொன்று வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். மற்ற பேங்க்லாம் எப்படி எஸ்பிஐ இருக்கோ, இந்தியன் பேங்க் இருக்கோ, அந்த மாதிரி பேடிஎம் பேமெண்ட் பேங்க் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து நம்ம நியர்பை கேஒய்சி சென்டரில், பேடிஎம் கேஒய்சி சென்டரில் கேஒய்சி பண்ணிவிட்டு டெபிட் கார்டும் வாங்கிக்கலாம். நீங்கள் பேடிஎம் வேலண்ட்லேருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு 10 ரூபா போயிடும். 1000 ரூபாய்க்கு 100 ரூபா போகும், 10% போகும். அதனால் அது வேஸ்ட்டு. அந்த மாதிரி எப்போவுமே பண்ணாதீங்க. வேலண்ட்டை யூஸ் பண்ணி ஒன்லி வந்து நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணக்கூடாது. ஸோ பேடிஎம் பேமெண்ட் வேலண்ட்டில் இப்போ நான் காசு போட போகிறேன். அதுக்கு வந்து என்னுடைய யூபிஐ யூஸ் பண்ணி அது மூலிமா நான் இப்போ பேமெண்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 100 ருபீஸ் வேலண்ட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த வேலண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, இபி பில் கட்டுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பேடிஎம்மை 3 விதமாக பண்ணிக்கலாம். ஒன்று பேடிஎம் பேலன்ஸ், அது வந்து வேலண்ட்டு. இன்னொன்று வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க், அது இருக்குது. அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது நம்ம செக் பேலன்ஸ் கொடுத்தோன்னா பேலன்ஸ் வரும். நம்ம பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கில் மணி போடணுன்னா நியர்பை கேஒய்சி சென்டரில் போய்ட்டு நம்ம ஃப்ரீயாகவே டெபாசிட் பண்ணிக்கலாம். பேங்க்குக்கு போய்ட்டு அலையிறதுக்கு பதில் இது எவ்வளோ ஈஸி. அந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வழக்கமான எல்லா ஏடிஎம் பேங்க்லேயும் காசு எடுத்துக்கலாம். இப்போ ரீசார்ஜ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரீசார்ஜ் பே பில்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ், மற்றபடி பேடிஎம்மில் மோர் கொடுத்தீங்கன்னா கூகுள் பே ரீசார்ஜ் பண்ணலாம் ரெண்டம் கோடு யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போஸ்ட்பெய்ட், பேடிஎம் போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ணலாம். அவங்களே நமக்கு கேஷ் தருவாங்க, 10,000 தருவாங்க மந்த்லி. அது யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக அப்படியே 20, 25, 50,000 அந்த மாதிரி வரும். போஸ்ட்பெய்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இது வந்து நீங்கள் பேடிஎம் ரெகுலராக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கு, அப்புறம் ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் இதிலே பண்ணலாம். அப்புறம் பேடிஎம் ஃபர்ஸ்ட், அதில் போய்ட்டு கேம்ஸ் நிறைய விளையாடலாம். நமக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். யூபிஐ கனெக்ட் பண்ணலாம். நியர்பை கேஒய்சி சென்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் பேடிஎம் கேஒய்சி பண்ணுற சென்டர் எங்கே இருக்கும்னு சொல்லி காட்டும் லொக்கேஷன். அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க எப்போ அவைலபிள் ஷாப்பில் இருப்பாங்கன்னு கேட்டுட்டு அவங்க நேரில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஆதார் பேன் கார்டை வச்சு கேஒய்சி பண்ணிக்கலாம். பேடிஎம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நீங்கள் யூஸ் பண்ணுற காசுக்கு நிறைய வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கிடைக்கும், கேஷ்பேக் கிடைக்கும். இப்போ கேஷ்பேக் இந்த பாருங்கள், இந்த 6 மந்தில், லாஸ்ட் 6 மந்தில் கிட்டத்தட்ட எனக்கு 1700 சம்திங் வந்திருக்கு. நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், இபி பில் கட்டியிருக்கேன், அப்புறம் வந்து பெட்ரோல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஆஃபர்ஸ் நிறைய வந்திருக்கு, நிறைய பேமெண்ட் கிடைக்கும். மற்ற வெப்சைட்லாம் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஆஃபர் கூட நிறைய கொடுப்பாங்க. ஸோ பேடிஎம் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.